60 வயச தொடுறதுங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய சாதனை, ஒரு அழகான திருவிழா மாதிரி. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இந்த நீண்ட பயணத்துல நாம எத்தன விதமான மனுஷங்கள பார்த்திருப்போம், எத்தன கஷ்டங்கள சமாளிச்சு ஜெயிச்சிருப்போம். வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்கள கத்துக் கொடுத்திருக்கு. எது நிஜமான சந்தோஷம்ங்கிற தெளிவு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கும். முன்னாடியெல்லாம் சில விஷயங்களுக்காக நாம ரொம்ப மெனக்கெட்டிருப்போம். ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணும். அந்த தேவையில்லாத சுமைகளை எல்லாம் இப்போ இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையோட இந்த அழகான செகண்ட் இன்னிங்ஸ்ல தேவையில்லாத பாரங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசுக்கு நிறைவையும் நிம்மதியையும் தர்ற விஷயங்களை மட்டும் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இது ஒரு விடுதலையான பயணம். இப்ப நான் சொல்லப் போற அந்த 9 விஷயங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை இன்னும் லேசா, ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறுறத நீங்களே உணர்வீங்க. வாங்க, அது என்னென்னன்னு விவரமா பார்ப்போம். பகுதி 1. மனசுக்குள்ள ஒரு விடுதலை. வெளி உலக கட்டுகளிலிருந்து ரிலீஸ் ஆகுங்க. நம்ம நிம்மதி ஏன் அடிக்கடி மத்தவங்க கையில போய் மாட்டிக்கிட்டு தவிக்குது? அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஏன் நம்ம சந்தோஷத்த அடுத்தவங்க சர்டிபிகேட்டுக்காக விட்டு கொடுக்கறோம்? இந்த முதல் பகுதியில நம்மள சுத்தி நாமளே கட்டி வச்சிருக்க அந்த கண்ணுக்கு தெரியாத சிறைச்சுவர்களை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது நிஜமான மன விடுதலை. உங்க சிந்தனைய கொஞ்சம் மாப்பிக்க ரெடியானா ஒரு புது சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். 1. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறது. நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம் இருந்தது. குடும்பம், சொந்தக்காரங்க, இந்த சமூகம் என்ன நினைக்குமோன்னு பயந்து பயந்தே அவங்களுக்காகவே வாழ்ந்தோம். ஆனா இப்போ நீங்க 60 வயச தொடும்போது அந்த பயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தமில்லாம போறத நீங்களே கவனிப்பீங்க. இத்தனை வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்ற கருத்து என்னோட மதிப்பை குறைச்சிட முடியாதுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த தெளிவு தான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைய தரும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்களுக்காக பயந்து நீங்க எடுத்த முடிவுகள் என்னைக்காவது உங்க மனசுக்கு முழுமையான நிம்மதியை தந்திருக்கா? கண்டிப்பா இல்லல்ல. ஆனா இப்போ உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அத மட்டும் செய்யற சுதந்திரத்தை நினைச்சு பாருங்க. இது நீங்க உங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கான நேரம். மத்தவங்கள திருப்திப்படுத்தணுங்கிற கவலைய நீங்க எப்போ கைவிடுறீங்களோ அப்பவே நீங்க நீங்களா இருக்கிற அந்த நிஜமான அமைதி உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு, இந்த வயசுல இதெல்லாம் தேவையான்னு யாராவது கேட்பாங்கன்னு பயந்து நீங்க தள்ளி வச்ச ஆசைகள், உதாரணத்துக்கு ஒரு டூர் போறதோ இல்ல புதுசா ஏதோ கத்துக்கிறதோ இப்ப இருந்தா சொல்லுங்க. அத பத்தி பேசலாம். 2. மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கிறது. கம்பேரிசன். அடுத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்தாலே இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. நம்ம இளமை காலத்துல அவன் பெரிய வீடு கட்டிட்டான், இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவனோட பிள்ளைங்க வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க, நீ எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தே நம்ம நிம்மதியை தொலைச்சிருப்போம். ஆனா இப்போ 60 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு நிஜமான உண்மை புரியும். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கை பயணமும் தனித்துவமானது. ஒருத்தரோட வாழ்க்கைய இன்னொருத்தரோட வாழ்க்கையோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் வேற, அவங்க போன பாதை வேற. ஏன் இந்த ஒப்பீடு இனிமே தேவையில்லை? சில உதாரணங்கள். பிள்ளைகளின் வெற்றி. பக்கத்து வீட்டு பையன் ஐடில கை நிறைய சம்பாதிக்கிறான், என் பையன் சாதாரண வேலை தான் பார்க்கறான்னு நினைச்சு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்ல. உங்க பையன் உங்கள அன்பா பாத்துக்கிறாரா, நிம்மதியா இருக்காரா, அதுதான் முக்கியம். வசதி வாய்ப்பு. 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது ஒரு நிம்மதியான தூக்கமும் ஆரோக்கியமான சாப்பாடும் தான். மத்தவங்க பெரிய கார்ல போறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. பயணம். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்துல பூக்கும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். மத்தவங்களோட வேகத்தை வச்சு உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கானது. இத்தனை வருஷமா நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், நீங்க செஞ்ச சின்ன சின்ன சாதனைகள், இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். அத மனதார கொண்டாடுங்க. அவங்க கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இல்லையேன்னு வெளியில இருக்கிற மத்தவங்கள பாக்கறத விட்டுட்டு, உங்க கிட்ட என்ன இருக்கோ அத முழு மனசோட ஏத்துக்கோங்க. அந்த நிமிஷமே உங்க மனசு ரொம்ப லேசா ஆகிடும். இந்த மாதிரி மத்தவங்களோட ஒப்பிடுறது தான் அடுத்து நாம பார்க்க போற அந்த அழகு மற்றும் தோற்றம் பத்தின கவலைக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அத பத்தி பாப்போமா? ஊர் சொல்லும் அழகுக்கு பின்னாடி ஓடுறது. நம்ம ஊர்ல எப்பவுமே இளமையா இருக்கிறது, சுருக்கமில்லாத முகம், நரைக்காத முடி, இதத்தான் அழகுன்னு கொண்டாடுறாங்க.
இதனாலேயே வயசாக வயசாக நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வர ஆரம்பிக்கும். ஐயோ, முகம் வாடிடுச்சே, முடி வெள்ளையாயிடுச்சேன்னு நாம கவலைப்பட ஆரம்பிப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? 60 வயசுக்கு அப்புறம் இந்த வெளிப்புற அழக துரத்துறது ரொம்ப அர்த்தமில்லாத ஒரு விஷயம். அந்த நரை முடியும் சுருக்கமுள் என்ன சொல்லுது? உங்க முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சுருக்கமும் நீங்க கடந்து வந்த பாதையோட கதை சொல்லுதுங்க. அது நீங்க இத்தனை வருஷமா சிந்திச்சதுக்கும் சிரிச்சதுக்கும் உங்க குடும்பத்துக்காக உழைச்சதுக்கும் கிடைச்ச அடையாளங்கள். உங்க நரைமுடி நீங்க கத்துக்கிட்ட அனுபவத்தோட விஸ்டம், சின்னம். இதையெல்லாம் ஏன் குறைன்னு நினைச்சு மறைக்கணும்? நிஜமான அழகு எது? உதாரணம், பார்வை. இளமையில இருக்கிற அந்த வசீகரத்தை விட இந்த வயசுல மத்தவங்கள அன்பா பாக்குற உங்க பார்வையில தான் நிஜமான அழகு இருக்கு. குணம். ஒரு சின்ன குழந்தைய நீங்க கொஞ்சும் போதோ இல்ல மத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போதோ உங்க முகத்துல ஒரு தேஜஸ், அதாவது பொலிவு வரும் பாருங்க. அது எந்த மேக்கப் போட்டாலும் வராது. நிம்மதி. நான் இப்படிதான், நான் அழகா இருக்கேன்னு உங்களை நீங்களே முழுசா ஏத்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் 60 வயசோட நிஜமான அழகு. சமூகம் சொல்ற அந்த அழகு சட்டத்துக்குள்ள உங்களை நீங்களே அடைச்சுக்காதீங்க. அதுல இருந்து வெளியில வாங்க. உங்க அன்பு, உங்க கருணை, உங்க நிதானம், இதுதான் உங்களை உண்மையாவே அழகாக்குது. நீங்க நீங்களா இருக்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுதான் உங்க ஆன்மாவோட அழகு. பகுதி 2. வெளியுலக சுமை. தேவையில்லாத பாரங்களை இறக்கி வைப்போம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை எப்படி குறைச்சோமோ அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற சில வெளிப்படையான விஷயங்களையும் நாம சரி பண்ணணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்ப மென்மையாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அது எப்படின்னு இந்த பகுதியில பார்க்கலாம். 4. பொருட்களை சேர்த்து வைக்கிற ஆசை. அக்யூமுலேட்டிங் திங்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இளமை காலத்துல பெரிய வீடு, புது கார், அலமாரி நிறைய துணிமணிகள், இதெல்லாம் இருந்தாதான் நாம ஜெயிச்சதா ஒரு கணக்கு வச்சிருந்தோம். ஆனா 60 வயச தொட்டப்புறம்தான் புரியுது, நிஜமான சந்தோஷம் இந்த பொருட்கள்ல இல்லைன்னு. சொல்லப்போனா அளவுக்கு அதிகமா நம்மகிட்ட பொருட்கள் சேர சேர அது நமக்கு நிம்மதியை தர்றதுக்கு பதிலா ஒரு பெரிய மன அழுத்தத்தை தான் தருது. ஏன் பொருட்களை பறைக்கணும்? சில உதாரணங்கள். பராமரிப்பு. ஒரு பழைய கார் இருக்குன்னா அதை தொடைக்கணும், சர்வீஸ் பண்ணணும். கப்போர்ட்ல ஒரு 20 வருஷமா போடாத துணி இருக்குன்னா அதை வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து வெயில்ல காய வைக்கணும். உங்க நேரமும் சக்தியும் அந்த பொருட்களை பார்த்துக்கவே சரியா போயிடுது. அடைப்பு. வீடு முழுக்க பொருட்கள் நிறைஞ்சிருந்தா ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும். அந்த தேவையில்லாத பழைய பொருட்களை எல்லாம் யாருக்காவது தானமா கொடுக்கும்போதோ இல்லனா வீட்டை விட்டு வெளியேற்றும் போதோ உங்க வீடும் உங்க மனசும் அப்படியே லெகுவா, அதாவது லைட்டா மாறுறத நீங்க கவனிப்பீங்க. நாம எதெல்லாம் நம்மளோடதுன்னு நினைக்கிறோமோ ஒரு கட்டத்துல அந்த பொருட்கள் தான் நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு எது முக்கியம்? இனிமே உங்களுக்கு தேவையானது ஒரு புது பொருளோ இல்ல புது போனோ கிடையாது. உங்களுக்கு தேவையானது அழகான நினைவுகள், மனசுக்கு நெருக்கமான உறவுகள், அப்புறம் புதுசு புதுசா நீங்க கத்துக்க போற அனுபவங்கள் தான். அந்த நல்ல விஷயங்களுக்கு உங்க வீட்லயும் மனசுலயும் இடம் கொடுங்க. பொருட்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதை விட்டு கொடுக்கறதுல தான் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையே இருக்கு. பிடிக்காத விசேஷங்களுக்கும் கடமைக்காகவும் அலையலது. நம்ம வாழ்க்கையில இத்தனை வருஷமா எத்தனையோ கல்யாணம், காதுகுத்து, கெட்டுகெதர்னு போயிருப்போம். அதுல பாதி இடத்துக்கு நமக்கு போகவே பிடிச்சிருக்காது. ஆனா அவங்க தப்பா நினைப்பாங்க, கூப்பிடலனா நல்லா இருக்காதுன்னு ஒரு கடமைக்காகவே போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்திருப்போம். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் உங்க நேரத்தோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இனிமே உங்க எனர்ஜியை உறிஞ்சிற எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என்னால வர முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் இது முக்கியம்? உதாரணம், மனசோர்வு. ஒரு மொய் வைக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல கடமைக்காகவோ ஒரு கூட்டமான விசேஷத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற சத்தம், கூட்டம் எல்லாம் தாண்டி வீட்டுக்கு வரும்போது பயங்கர டயர்டா உணர்ந்திருக்கீங்களா? ஏண்டா அங்க போகணும்னு தோணும்ல? அந்த நேரத்தை நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கறதுக்கோ இல்ல உங்க பேரம் பேத்திகளோட விளையாடுறதுக்கோ செலவழிச்சிருக்கலாம். தேர்வு செய்யுங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தனிமையில இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்ல. உங்களுக்கு நிஜமா சந்தோஷம் கொடுக்கற, நீங்க மதிக்கிறவங்களோட விசேஷங்களுக்கு மட்டும் போங்க. யாருக்காகவும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இப்போ உங்களுக்கு இல்ல. உங்க நேரமும் சக்தியும் ரொம்ப விலைமதிப்பற்றது. அதை யாருக்காக செலவு பண்றீங்கங்கிறதுல தெளிவாயிருங்க. இப்படி நீங்க தேவையில்லாத சமூக கடமைகளை தவிர்க்க ஆரம்பிக்கும் போதே அடுத்து நாம பார்க்க போற அந்த நச்சு உறவுகள், அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட இருந்தும் நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம். 6. நச்சு உறவுகளை சகித்துக் கொண்டு இருக்கிறது.
நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா உறவுகளும் நமக்கு சந்தோஷத்தை தருதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். சில பேரு நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா எப்பவுமே நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில உறவினர்கள் கிட்ட பேசினாலே எல்லாம் போச்சு, காலம் கெட்டு போச்சுன்னு எதிர்மறையா நெகட்டிவா பேசி நம்ம நிம்மதியை கெடுப்பாங்க. இப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நாம நச்சு உறவுகள்னு சொல்றோம். 60 வயசுக்கு அப்புறம் உங்க நிம்மதியை குலைக்கிற இந்த மாதிரி ஆட்களை நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன் இதுல இருந்து விலகணும்? சில உதாரணங்கள். மனச்சோர்வு. ஒருத்தர்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கு, இல்ல உங்க தன்னம்பிக்கை குறையுதுன்னா அந்த உறவு உங்களுக்கு தேவையில்ல. மரியாதை. உங்கள மதிக்காத இடத்துல நீங்க உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கே நீங்க செய்யற துரோகம். அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தராத மரியாதைய நீங்க அவங்களுக்கு தரணும்னு சட்டம் இல்ல. சுயநலம் கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து விலகி வர்றது சுயநலம் இல்லைங்க. இது உங்க மனச நீங்களே பாதுகாக்கிற ஒரு நல்ல விஷயம். உங்கள உற்சாகப்படுத்துறவங்க, நீங்க தப்பு செஞ்சாலும் அன்பா எடுத்து சொல்றவங்க, உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தர்றவங்க, இப்படிப்பட்டவங்க கூட மட்டும் உங்க நேரத்தை செலவிடுங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு தகுதி இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற தேவையில்லாத பொருட்களையும் நிம்மதிய கெடுக்கிற உறவுகளையும் எப்போ நாம கட் பண்றோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை ரொம்ப தெளிவா சந்தோஷமா வாழ முடியும். பகுதி 3. உங்க இலக்கம் மாத்தி யோசிங்க. இப்போ உங்களுக்காக வாழுங்க. மனசுல இருக்கிற பாரத்தையும் வெளியில இருக்கிற தேவையில்லாத சுமைகளையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது, இனிமே எனக்காக நான் எப்படி வாழப் போறேன் அப்படிங்கறத முடிவு பண்றது. உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கைய இப்போ நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். 7. பழைய காலாவதியான லட்சியங்களை புடிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம இளமை காலத்துல சில இலக்குகளை வச்சிருப்போம். பெரிய பதவிக்கு வரணும், இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வேணும்னு பகலா ஓடி இருப்போம். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் அவ்வளவு முக்கியமானதா தோணாது. உதாரணம், ஒரு காலத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல மேனேஜர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த பதவியை விட உங்க பேர பிள்ளைங்களோட உட்கார்ந்து கதை பேசுறதுல தான் உங்களுக்கு பன்மடங்கு நிம்மதி கிடைக்கும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இருக்கிற எனக்கு எது நிஜமான சந்தோஷத்தை தரும்னு உங்களையே கேட்டுக்கோங்க. பழைய லட்சியங்களை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நிம்மதி தர்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்க. 8. புடிக்காத பழைய பழக்கங்களை இன்னும் விடாம இருக்கிறது. ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட இப்போ ஒரு கடமை மாதிரி நமக்கு சோர்வை தரலாம். உதாரணம், வருஷக்கணக்கா வார வாரம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சீட்டு விளையாடுறதோ இல்ல ஒரு கிளப்புக்கு போறதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஆனா இத்தனை வருஷமா போறோமே, இப்போ போகலைன்னா என்ன நினைப்பாங்கன்னு கடமைக்காக போனீங்கன்னா அது தப்பு. மாற்றம். அப்படி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தைரியமா நிறுத்திடுங்க. அந்த நேரத்தை நீங்க புதுசா ஏதோ ஒரு விஷயத்துல செலவிடலாம். புதுசுக்கு இடம் கொடுங்க. இதுவரைக்கும் நீங்க பண்ணாத விஷயங்களை இப்போ ஆரம்பிக்கலாம். தோட்டம் போடுறது, சமைக்கிறது, மனசுல இருக்கிறத எழுதுறதுன்னு புதுசா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். பழைய பழக்கங்களை விட்டாதான் புது அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். 8. புடிக்காத பழைய பழக்கங்களை இன்னும் விடாம இருக்கிறது. ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட இப்போ ஒரு கடமை மாதிரி நமக்கு சோர்வை தரலாம். உதாரணம், வருஷக்கணக்கா வார வாரம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சீட்டு விளையாடுறதோ இல்ல ஒரு கிளப்புக்கு போறதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஆனா இத்தனை வருஷமா போறோமே, இப்ப போகலைன்னா என்ன நினைப்பாங்கன்னு கடமைக்காக போனீங்கன்னா அது தப்பு. மாற்றம். அப்படி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தைரியமா நிறுத்திடுங்க. அந்த நேரத்தை நீங்க புதுசா ஏதோ ஒரு விஷயத்துல செலவிடலாம். புதுசுக்கு இடம் கொடுங்க. இதுவரைக்கும் நீங்க பண்ணாத விஷயங்களை இப்போ ஆரம்பிக்கலாம். தோட்டம் போடுறது, சமைக்கிறது, மனசுல இருக்கிறத எழுதுறதுன்னு புதுசா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரும். பழைய பழக்கங்களை விட்டாதான் புது அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். இனிமே அந்த எண்ணமே வேணாங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பர்மிஷன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறது தப்பில்ல. அதுதான் இப்ப ரொம்ப அவசியம். ஏன் இது சுயநலம் இல்லை? உதாரணம், நீங்க நல்லா இருந்தாதான் மத்தவங்களுக்கு நல்லது. ஒரு பிளேன்ல போகும்போது கூட முதல்ல உங்க ஆக்சிஜன் மாஸ்க போடுங்க, அப்புறம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி நீங்க மனசளவுல நிம்மதியா இருந்தாதான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா, அன்பானவரா இருக்க முடியும். உங்க ஆசை என்ன? யாருக்காகவும் தயங்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இப்போ செய்யுங்க. அது ஒரு தனி பயணமா இருக்கலாம், தோட்டத்துல செடிகளோட பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு மூலையில உட்கார்ந்து நிம்மதியா ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு தைரியமா செய்யுங்க. முடிவுரை: நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு குட்டி கைடு. 60 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ரிலாக்ஸான பயணம். மத்தவங்க கருத்து, தேவையில்லாத பொருள், நிம்மதியை கெடுக்கிற உறவுகள், இந்த சுமைகளையெல்லாம் இறக்கி வச்சாதான் நிஜமான சந்தோஷத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் கிடைக்கும். இது உங்களுக்கான நேரம். இத்தனை வருஷம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாச்சு. இப்போ உங்க மனசுக்கு தோன்ற மாதிரி வாழுங்க. வாழ்க்கைங்கிற புத்தகத்துல இது ரொம்ப அழகான அத்தியாயம். இதுல தேவையில்லாத பக்கங்களை கிழிச்சு போட்டுட்டு அன்பு, அமைதி, மகிழ்ச்சிங்கிற வார்த்தைகளால மீதி பக்கங்களை நிரப்புங்க. பயம் இல்லாம திறந்த மனசோட இந்த வாழ்க்கைய ரசியுங்க. உங்க கருத்து எங்களுக்கு முக்கியம். அப்பாடா, ஒரு வழியா அந்த 8 சுமைகளையும் இறக்கி வச்சாச்சு. இப்போ உங்க மனசு கொஞ்சம் லேசா இருக்கா? இதுல நீங்க எதை முதல்ல செய்ய போறீங்க? இனிமே நான் மத்தவங்களுக்காக கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா 1ன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.